ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கறி போட்டு நம்ம குழம்பு செய்யலாம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். சுவையான டேஸ்டியான குழம்பு இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன், இந்த 3 வச்சு நம்ம குழம்பு செய்யலாம். ஒரு 2 வெங்காயம் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 தக்காளியும் மெலிசாக நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். ஒரு 2 முருங்கைக்காவும் 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 குடிக்கரண்டியில் நம்ம நல்லெண்ணெயினே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. பிறகு நான் மட்டன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு. அதுவும் நான் இதில் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே சேர்ந்து வரட்டும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதற்கு தேவையான மசாலா அவ்வளோதாங்க. ஸோ இது சிம்பிளான இந்த மசாலா போட்டு நம்ம இந்த குழம்பு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு 4 பீஸ் மட்டன் போட்டுட்டிங்கன்னா இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம தண்ணியை விட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும். நல்லா இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் அதை தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 விசில் தான் விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. சுவையான டேஸ்டியான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வித் மட்டன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.